வணக்கம். நான் திருவாரூர் தொகுதியை சேர்ந்தவன். நான் இந்த வாட்டி தமிழ்நாடு மக்களோட முக்கியமான பிரச்சனை, இப்போதைக்கு உள்ள முக்கிய பிரச்சனை டாஸ்மார்க் தான். பல இளைஞர்கள், குடும்பங்கள் பல சீரழிந்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாமே டெய்லி ஒரு வீட்லையும் ஒருத்தவங்க பார்க்குறாங்க. அதை யார் எதுக்குறாங்க? இப்போதைக்கு முழு மூச்சாக எதுக்குறது அண்ணன் சீமான் மட்டும்தான். அதனால் அவங்களுக்கு இந்த வாட்டி போடலான்னு இருக்கோம், ஓட்டு போடலான்னு இருக்கோம். நான் திருவாரூர் மாவட்டம் கூத்தநாடு தாலுக்கா சார், சித்தனகுடி ஊராட்சி. நான் சாவத்தட்டியும் ரெட்டை இலைக்கு தான் போடுவேன். அதில் யாருனாலும் பரவாயில்ல, ரெட்டை இலைக்கு தான் நான் போடுவேன். என்ன காரணம் சார் தொடர்ச்சியாக ரெட்டை இலைக்கு போடுறதுக்கு என்ன காரணம்? எனக்கு சில மக்களுக்கு சில உதவி பண்ணியிருக்காங்க, நிவாரணம் கொடுத்துருக்காங்க, வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, சாலை வசதி பண்ணியிருக்காங்க. இதை ஸ்டாலினோ சீமானோ யாரும் பண்ணலையா. அதனால சாவத்தட்டி அதுக்கு தான் நான் ஓட்டு போடும் என்னால் முடிஞ்சது. அப்போ ஏடிஎம்கே ஆட்சிலேயே நிறைய ஊழல் இருக்கு. ஊழல் பண்ணாதவங்க ஆமாம் சார். அப்புறம் மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கணும் ஐயா. ஊழல் பண்ணாதவங்க யாரும் இல்லை. ஊழல் பண்ணால் ஓரளவு செஞ்சாங்க மக்களுக்கு. இவங்க யாரும் செய்யல. ஸ்டாலின் அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் பண்ணிக்கிறாரு. அவங்க அப்பா சிலை தான் நிறைய திறக்கிறாரு, வேறு யாரும் சிலையும் திறக்கல. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்போ திருவாரூர் தேர்னாக்கா பெரிய ஃபேமஸ்ஸு. அது தேருக்கு செய்ய மாட்டார், அவர் ஊருக்கு செய்ய மாட்டார், அவங்க அப்பா சிலை தான் வைக்க நிற்கிறாரு. அவருக்கு செத்தா கூட ஓட்டே போட மாட்டேன். திருவாரூர் மாவட்டம் வேலுக்குள்ளேருந்து பேசுகிறேன். விஜய்க்கு தான் நான் ஓட்டு போட போகிறேன். மற்ற கட்சியெல்லாம் எனக்கு அவ்வளோதான் இது இல்லை. அதனால் விஜய்க்கு தான் ஓட்டு போடுறதா நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன். எதிர்த்தரப்பில் உள்ளவங்க, விஜய்க்கு எதிர்த்தரப்பில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியலில் ஒரு அனுபவம் வேணும், எந்த அனுபவமும் இல்லாமல் மக்கள் பிரச்சனையே தெரியாமல் மக்களுக்கு எப்படி சேவை செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்களே சார். அப்படி இல்லை, எல்லா பேருமே சினிமா துறையிலேருந்து தான் அரசியலை கற்றுக்கிட்டு உள்ளே வந்திருக்காங்க. இவங்க மற்ற பேரும் அப்படி தானே வந்திருக்காங்க. சொல்கிறாங்கன்னா இல்லை ஃபஸ்ட்டு வரட்டும், மக்களுக்கு சேவை செய்யட்டும், மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆகட்டும், அதுக்கப்புறம் எம்பி ஆகட்டும், அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆசைப்படலாம், வந்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக முதலமைச்சர் ஆகிடுங்கிறது மக்களை ஏமாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மக்கள் பலம் இருக்குது சார் அவருக்கு. வேற எதுவும் தகுதினா என்ன சார் சொல்லுவீங்க? விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு? சார் எல்லா தகுதியும் அவர்கிட்ட இருக்குது. எந்த தகுதியும் இல்லாமல் இல்லை, எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது. ஆனால் சீமான் என்னன்னா, சீமான் உலகத்துக்கே இந்த தமிழ்நாட்டுக்கே குரல் கொடுக்கறது சீமான் தான். சீமானால் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவெளியை கொண்டு வர முடியும். ஏன் படிக்கிற மக்கள் இருக்காங்க, இந்தோ எழுத்தாப்புல நிற்கிறாங்க, இந்த பின்னாடி நிற்கிறாங்க. இந்த மக்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கறது யாருனாக்கா அது சீமானாக தான் இருக்க முடியும். ஏன்னா சீமான் மாதிரி ஒரு துணிச்சலவான ஒரு அரசியல்வாதியை நம்ம பார்க்க முடியாது. சீமானுனாக்கா ஏன் காலேஜ் எடுத்துங்க, ஸ்கூல் பிள்ளைங்களை எடுத்துங்க, யாருனாக்கா சீமான் 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 அவங்கள தான் விரும்புகிறாங்க. ஏன்னா நல்லதே சொல்கிறாரு, நல்லதே செய்கிறன்னு நினைக்கிறாரு. ஆனால் அவங்கள தான் மக்கள் கொண்டு வரணும். அதனால் சீமானை முதல்ல என்ன யாரை பாராட்டணும்னா, சீமானை நிச்சயமாக நான் பாராட்டக்கூடியது சீமான் வரணும். நிச்சயமா வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற செய்யணும். மாணவர்கள் நிச்சயமா செய்வாங்க. அதே காலேஜ் மாணவர்கள், படிக்கின்ற மாணவர்கள் நிச்சயமா சீமானை முதல்வர் ஆக்கிறதுக்கு முன்முயற்சி செய்வாங்க. நிச்சயமா வெற்றிகரமா அமையும். அது மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, மாணவர்களும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நிச்சயமா சீமான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா 100%, 90% சீமான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அம்மா கட்சிக்கு ஓட்டு போடலான்னு இருக்கோம். என்ன காரணம்? அம்மா பிள்ளைங்களுக்கு படிப்பு விஷயம் நிறையா செஞ்சு கொடுத்துக்கிறாங்க பிள்ளைங்களுக்காக. அதெல்லாம் அதுக்கு தான் ஓடு போடணும் இருக்கணும். எங்களுக்கு தேவை அம்மா தான். பிள்ளைங்களுக்கு நல்லா பாடம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, நிறையா செஞ்சுக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு. இறந்துட்டாங்கல்ல, இருந்தாலும் இல்லைன்னா அவங்க செஞ்சாங்கல்ல, அந்த மனசுக்குள்ள இருக்கிறது. நான் தமிழர் கட்சிக்கு தான் போகலான்னு இருக்கேன். என்ன காரணம்? காரணம் இயற்கை வளங்கள் பாதுகாக்கிற முறையில் அவங்க ரொம்ப போராடுறாங்க. அதனால கண்டிப்பா நான் தமிழருக்கு தான் போடுவேன். இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. வேட்பாளரை பொறுத்தளவு எங்க கட்சி யார் நிப்பாட்டினாலும், யாரா இருந்தாலும், எளிய மக்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு ஆள் தெரியுமோ தெரியாதோ, நான் தமிழர் எங்க இருந்தாலும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். நலத்திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்துறது நீங்க பார்க்கலாம், இங்கே பார்க்கலாம் பாருங்க, சாலையெல்லாம் பாருங்க, எதுவுமே ஒரு நல்ல முறையில எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. அதாவது ஒரு ஆட்சி மாறணும், ஆட்சி மாற்றம் இருந்தா மட்டுமே இதெல்லாம் நடக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இவங்க இயற்கை வளத்தை பத்தி எதுவுமே இது பண்றாங்க. அதை இப்போதுல டிஎம்கே பொறுத்தளவு மழை மண் எல்லாமே அழிக்கப்படுது. இது சீமான் வந்தா மாறுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா மாத்துவாங்க. அதாவது இது சினிமா அப்படிங்கிற ஒரு காணொலியில அவங்க மைண்ட்ல ஃபுல்லா ஒரு ஃபோக்கஸ் அவங்க வேற மாதிரி போயிடறாங்க. அதனாலயே இது ஒரு நல்ல ஒரு ஆட்சியா இருக்குமான்னு தெரியல. அது ஒரு சரி இருக்கான்னு எனக்கு தோணுது. நான் ரெட்டலை தான் போடுவேன். என்ன காரணக்கா? அது அப்பையிலேருந்து அதில் உருவாகிட்டு அதில் இருந்துட்டோம். ஆனாலும் அதில் தான் போடுவேன். திருவாரூர் திமுக கோட்டைன்னு சொல்றாங்களா, அப்படி எப்படி ஏடிஎம்கே வர முடியும்? ஒரு வாய்ப்பு அந்த மாதிரிலாம் இருக்காது. கண்டிப்பாக வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். நாங்கள் ஜெயிப்போம்.
திருவாரூர் சட்டமன்ற தொகுதி நான் நாம் தமிழருக்கு வாக்களிக்கலான்னு இருக்கேன். என்ன காரணம்ண்ணே? என்ன காரணம்னா அண்ணன் மட்டும்தான் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் நிற்கிறாரு. வேறு எந்த கட்சியுமே அந்த அளவுக்கு பெருசாக கிடையாது. கடலம்மா மாநாடு அண்ணன் தான் போட்டார். மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நிற்கிறதுனால நம்ம அவர் பின்னாடி நிற்கிறோம். இல்லை, இப்போ திருவாரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முறை அப்படி தான் இருக்குங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த முறை அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாற்றங்கள் எல்லாருமே மாற்றம் விரும்புறதுனால ஓரளவுக்கு சேஞ்சஸ் இருக்கும் கண்டிப்பாக. தொடர்ச்சியாக வந்து திமுக தானே இங்கே வெற்றி பெறாங்க. ஆமாம், தொடர்ச்சியாக திமுக வெற்றி பெறாங்க. ஏன்னா கருணாநிதி அவங்க இருக்கிற தொகுதின அப்படிங்கிறதுனால. இப்போது ஆனால் கொஞ்சம் களம் கொஞ்சம் மாற்றமாக தான் இருக்குது. நான் பார்க்குற வரைக்கும் நாம் தமிழர் தோழர்கள் ரொம்ப இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. களம் மாற்றமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு மாறுதல் வரும்னு நினைக்கிறேன். நான் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி திமுகவில் யார் வேட்பாளர் பாடினாலும் நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன். என்ன காரணம் சார்? மகளிர் உரிமை தொகை, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பெண்களுக்கான ஒரு நலத்திட்ட உதவிகள்லாம் நிறைய செஞ்சுருக்காரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். பசங்களுக்கு லேப்டாப்பு, சைக்கிளு, என்னென்ன திட்டமோ அவ்வளோதான் அறிவிச்சிருக்காரு. என் பையன் வந்து கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறான். 3 வருஷத்துக்கு பஸ் பாஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. அதனால் கண்டிப்பாக நானும் என் குடும்பத்தாரும் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவோம். எனக்கு வந்து எடப்பாடி நிறைய சலுகை, நான் ஏழ்மைப்பட்டேனா, அதனால் தினக்கூலி வேலை செய்கிறேன்னா எனக்கு வந்து நிறைய சலுகைலாம் பண்ணியிருக்காரு. இதே அந்த டிஎம்கே ஆட்சியில் இந்த உள்ளூர் திருவாரூர் தான் பக்கத்தில் இருந்தார். அந்த கலைஞர் இங்கே தான் பிறந்து வளர்ந்தாலும் சொல்கிறாங்க. ஆனால் இன்ன வரையும் நிவாரணம் எதுவுமே எங்களுக்கு கிடையாதுங்க. சாலை வசதியும் கிடையாது. எனக்கு நிறைய எடப்பாடி செஞ்சுருக்காருங்க. தேவலாம், அந்த அரசியல் தேவலாம். அவர் யதார்த்தமாக வந்து அரசியல்வாதி தானே அவர் இவ்வளோ எப்படி இந்த கஜா புயலப்பெல்லாம் ஊடு இல்லாமல் இழந்து கிடந்த மாதிரி எப்படி வந்து செஞ்சார்? அதை எல்லா மாவட்டத்துக்கும் வந்துச்சு அந்த நிவாரணம். எல்லா கட்சிக்காரங்களும் வாங்கிட்டு போனாங்க. அது ஐயா கலைஞரோட சொந்த தொகுதி திருவாரூர்னு சொல்றாங்க. ஆமா, இது மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்காங்களா திமுக தரப்புல? என்னவோப்பா, நான் வாங்கலைங்க, கொடுக்கல, எனக்கு நிவாரணமும் கொடுக்கல. சரிங்களா? நான் அது வந்து வந்தாலும் எல்லாருக்கும் பொதுவாக கொடுப்பாரு. அவரு கொடுக்கவும் இல்லை, செய்யவும் இல்லை. 4 வருஷம் ஆண்டு காலமாக ஒன்றும் இல்லை சார். வேணா திருவாரூர்லேயே பாருங்களேன், 4 நாளைக்கு மழை பெஞ்சினா முடிஞ்சு போச்சு. திருவாரூருக்கு அந்தாண்ட கீழூர் தொகுதி தான் சரி தான், நாகப்பட்டினம் தொகுதியும் சரி தான். வெள்ளத்தில் 4 நாளைக்கு போயிட்டு மழை, எல்லாம் ஃபுல்லாகவே கார் ஓடாது, வண்டி ஓடாது, எல்லாமே ஓடாது. அப்படியே பார்த்து அரசியல் இருக்குங்க. இது எடப்பாடி வந்தாருன்னா அவர் டெல்டா மாவட்டம் அறிவிச்சது யார்? அவர் தானே அறிவிச்சார். திருவாரூரில் வந்து அறிவிச்சார் இல்லை டெல்டா மாவட்டம்னு. அப்போ வறுமைக்கோட்டு கீழே உள்ள மாவட்டம் தானே அது. எனக்கு 1000 ரூபா பணமே வரல. நான் வறுமைக்கோட்டுக்கு கீழே தான் இருக்கேன். வந்து நானும் எழுதி விட்டு பார்த்தேன், எனக்கு சுத்தமாக வரல. இப்போதைக்கு எங்கள் தொகுதியில் யார் வந்து நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம், எல்லாமும் செய்வோம். ஆனால் நாங்கள் கலைஞருக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். சத்தியாடி தண்ணியில் தான் நிற்கிது, யாரும் வந்து பார்க்கவும் இல்லை. எந்த தொகுதியிலையும் வந்து எங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டுறாங்க. நாங்கள் வந்து இது மாதிரி வெளியூரில் உடையாந்து நாங்கள் பொழைச்சிக்கிட்டு போகிறோம். எங்களை யாருமே பார்க்கவும் வரல. நாங்களாம் உழைச்சி நாங்கள் சாப்பிட்றோம். ஆனால் கட்சிக்கு மட்டும் நிறைய பேர் தொகுதிக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. வர்றதே இல்லை. சொவுறு உளுந்து சுத்தமாக 4 பக்கத்து சொவுறு உளுந்துட்டு எழுதி விட்டுட்டோம், போட்டோ எடுத்தாங்க, எதுவுமே வரல. யாருமே எதுவுமே வந்து பார்க்கல. யாரும் கிடையாது. யார் எங்களுக்கு செய்யறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம். எங்க கிராமத்தை வந்து பார்க்கட்டும், தண்ணி புந்து கிடக்கு, வந்து அவங்க பார்த்துட்டு எங்களை எதில் ஓட்டு போட சொல்றோம் நாங்கள் போடுவோம். உதவி நாம் தமிழர் கட்சிக்கு. என்ன காரணம்? காரணம் அவங்களோட கொள்கை எனக்கு பிடிக்கும். அப்புறம் இல்லாமல் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்ட்டு ஒரு அதனால தான். நீங்க எந்த தொகுதி? நான் திருவாரூர் தொகுதி. வயதில் ஓட்டு இளைஞர்கள்லாம் வந்து நிறைய பேர் விஜய் ஆதரிக்கிறாங்களா, நீங்க ஏன் சீமான் ஆதரிக்கிறீங்க? நான் சின்ன வயசுலேருந்தே அவரோட வீடியோஸ்லாம் நான் பார்த்து அதனால தான் ஆதரிக்கிறேன். அவர் வந்து மக்களுக்கு நல்லா செய்வார் நம்புறீங்களா? நம்புகிறேன். நான் திருவாரூர் தொகுதி தான், திருவாரூர் மாவட்டம் தான். நான் லட்சுமணில் தான் இருக்கேன். நான் வந்து என் ஊர் வந்து அவர் பிறந்த ஊர், கலைஞர் பிறந்த ஊர். அவருக்கு தான் ஒட்டி வாய்ப்பு, வேறு யாருக்கு நான் போட்டதே கிடையாது. வேற என்ன காரணம் திமுக ஓட்டு போட? என்ன காரணம்? திமுக எங்கள் ஊருக்கு நல்லா நன்மை செஞ்சுருக்காரு. எனக்கு நன்மை செஞ்சுருக்காரு. உங்கள் ஓட்டு திமுகவுக்கு தான்? எங்கள் வீட்டு 10 ஓட்டு அவருக்கு தான். நாங்கள் வந்து பராமரியாது நாங்கள் ஏடிஎம்கே தான். எப்பவும் நாங்கள் ஏடிஎம்கே தவிர பிரிய மாட்டோம். அதனால தொடர்ச்சியாக எப்படி இருக்கோம்னா எங்களுக்கு இப்போ கட்சிங்கிற அடிப்படையில் அதனால தான் நாங்கள் போடுவோம். எப்போவுமே நாங்கள் ஒரு 10 குடும்பம் இருக்காங்க, செட்டியாவட்டு குடும்பம். அதில் வந்து நாங்கள் அதை மாற மாட்டோம்.
இப்போ செங்கோட்டையெல்லாம் அங்கிட்டு போயிட்டாரு, பாரம்பரியமிக்க தலைவராக இருந்தார். ஆமாம், இருந்துட்டு அவர் வந்து இப்போ மாறிட்டாரு. அவர் போன ரொம்ப வருத்தமாக இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. இவ்வளவு பெரிய அரசியல்வாதி வந்து ஆ, புதுசா ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்சு அதை அவர் போகக்கூடாது. அவர் கொஞ்சம் அந்த கொடியை தவிர வேற எதுக்கும் போகக்கூடாது. இருந்தாலும் போயிட்டாரு. அவரோட விருப்பம் அது. அதை நம்ம சொல்ல முடியாது, எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அதனால நான் கட்சியை விட்டு மாறுற மாதிரி நம்மளுக்கு ஐடியா இல்லை. ஆனால் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இந்த எடப்பாடி போயிருந்தாருன்னா ஒழுங்கான ஆட்சியாக இருக்கும். என்ன இப்படி சொல்றீங்க நினைக்காதீங்க. உனக்கு எடப்பாடி, ஓபிஎஸ், தினகரன், அம்மா இவெல்லாம் சேர்ந்து அரைச்சிருந்தாக்கா பக்கா ஐடியாவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ தனியாக இருக்கிறதுனால சொல்ல முடியாது. நான் திருவாரூர் சொல்ல மாட்டேன் சார். என் வாக்கு வந்து நாம் தமிழருக்கு தான். என்ன காரணம் சார்? தமிழன் செலுத்த ஆசைப்பட்றேன். திமுக என் கட்சி இல்லை, அது திராவிடம் கட்சி. நான் தான் என் கட்சி, அது தமிழன் கட்சி. நான் அங்கே இருக்குன்னு ஆசைப்பட்றேன். இப்போ பெரும்பாலான மக்கள் வந்து இந்த தொகுதியில் வந்து நாம் தமிழுக்கு ஆதரிக்கிறாங்க சார். இந்த பாராளுமன்றத்தில் 1,30,000 ஓட்டு வாங்கினாங்க கார்த்திகா அக்கா. நாங்கள் செலுத்தின ஓட்டு தான். இந்த வாட்டி பெரும்பாலும் வந்து வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக உள்ள தொகுதி இது. இப்போ இந்த பாப்பா அறிவிச்சிருக்காங்க சார். ஆமாம், அவங்களோட கலப்பணி எப்படி இருக்கு, அவங்க யாரும் தெரியுமா? இன்னும் இந்த பக்கம் வரல அவங்க. நல்லா பண்ணுறதா சொன்னாங்க. ஹஸ்பண்ட் அவங்க நல்லா பண்ணுறதா சொன்னாங்க. கண்டிப்பாக வருவாங்க. நன்றி சார். திமுக கூட்டணி அலையன்ஸு, நான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அதெல்லாம் வந்து திமுக கூட்டணி தான் ஓட்டு போடுவேன். என்ன காரணம் சார்? ஏன்னா அவங்க தான் மக்கள், அவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து நம்ம மக்களுக்கு எதுவுமே செய்யறது இல்லை. சொல்கிறாங்க தவிர ஒன்றுமே கிடையாது. இப்போ எஸ்ஆர் எதுவும் கொண்டு வந்தாங்க, எஸ்ஆர் கொண்டு வந்துட்டு இது வந்து என் ஓட்டை நானே தீர்மானிக்க முடியல, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. என்ன இப்போ என் ஓட்டம் என்ன எல்லாமே திருடுவாங்க. திருடி எங்கே போடுறாங்கன்னு தெரியாது, போயிடும். இது யாரு கேட்டால் மக்களை கேட்டுட்டு தான் செய்யணும். அவங்க மக்கள் தான் தேர்வு பண்ணியிருக்கு. இவங்க இருந்துக்கிட்ட மத்திய கவர்மெண்ட்ல ஆட்சியாக இருந்துக்கிட்டு அவங்க அதிகாரத்தை சுபரம் பண்ணி இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இது மக்களுக்கு கருத்து கேட்கணும்னு செஞ்சா இந்த 4ஆம் தேதி டைம் கொடுத்துருக்காங்க. என்ன இதில் வந்து போர்ச்சரி வேலை நடக்காது. என்ன விஷயம் யாரையும் நம்ப முடியாது. இப்போ பழைய முறையை கொண்டு வாங்க. சீட்டு அதோ வேற வேலை என்ன இருக்கு, எல்லாருக்கும் வேலை கொடுங்க. சீட்டில் குத்தி மடக்கி போடுவோம். அதாடி வேற வேலை என்ன இருக்கு. நீ எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கு. என் ஓட்டம் எங்கே இருக்கும் போட்டு போடுவான். நான் எப்படி தீர்மானிக்க முடியும்? அதேமாரி பாருங்க, மழையில் ரொம்ப பாதிச்சுனாலும் விவசாயி தான். நான் வந்து 15 ஏக்கர் விவசாயம் பண்ணுறேன். ரொம்ப மழையில் நஷ்டம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். கடனாளியாக இருக்கேன். சரிங்களா, ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ வந்து லோனு வீடு பண்ணுறது பணம் கட்டி அதுவும் நான் அமுக்கல. பணம் எனக்கு செலுத்தப்படல அக்கௌண்ட்டில். இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ மழையில் ஃபுல்லாக இந்த திட்பா புயல், இதுக்கு முன்னாடி ஒரு புயல், அந்த புயலும் பாதிப்பு. ஏன்னா தண்ணி ஃபுல்லாக வெள்ளம் வந்து பார்த்துருக்கு. இவங்க இந்த ஆளுங்கட்சியும் சரி தான். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அறிவிக்கிறாங்க தவிர அக்கௌண்ட்டில் பணம் வர மாட்டேது. வித்து அறிவிக்கு தான் எல்லாருக்குமே. யாராக இருந்தாலும் கூட்டணி இருந்தால் பேசக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. நான் எதுவும் அதான் பேச முடியுமா? என்ன இந்த அக்கௌண்ட்டில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் விவசாயம். கணக்கெடுத்து 2 மாதம் ஆச்சுங்க. இன்னும் வந்து அதுக்கு முறையாக வந்து சேரலைங்க. பணம் அக்கௌண்ட்டில் பணம் போகணும்லாங்க. விவசாயம் பாதிக்கப்பட்ட என்ன செய்ய, எதுக்கு இன்சூரன்ஸும் கிடைக்காது. இந்த கூத்தாநல்லூர் பிளாக்கை பொறுத்தளவு இன்சூரன்ஸே கிடைக்கிறது கிடையாது. இப்போ மறுபடியும் திமுக மத்திய கவர்மெண்ட் நினைக்கிறீங்களா? புதுசா வந்திருக்க சீமான் விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க சார்? வாய்ப்பு எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் சார். என்ன எல்லாம் டஃப் தான். இப்போ 41 உயிர் போயிடுச்சு. யாரு பாதுகாப்பு? யாரால போனாங்க? அது யாரு ஏத்துக்கிறது? பொறுப்பு ஏத்துக்கிறது யாரு? 41 உயிர் போனிச்சுலங்க. அவங்க குடும்பத்தை யாருங்க பாத்துக்கிறது? அது ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கா? பணம் கொடுத்தா போதுமா? பணம் கொடுத்தா எல்லாமே வந்துருமா? எங்க ஓட்டு வந்து ஏடிஎம்கேக்கு தான். என்ன காரணம்? அவங்க நல்லா அரசியல் பண்ணுவாங்க, நல்லது கிட்டலாம் செய்கிறாங்க. திமுகவில் எல்லாம் அப்படி கிடையாது. ஓரளவு நமக்கு நியாயமாக கிடைக்கும். திமுக கோட்டைன்னு சொல்றாங்க. கோட்டையை எடுத்து என்ன பண்ணுறது, எல்லாம் கொட்டையை தானே போட்டு அழைக்கிறாங்க. ஒன்றும் நமக்கு நல்லது கிட்ட யாரும் செய்யவே இல்லையா. ஓட்டு போட்டதோடு சரி, அதுக்கு பிறகு யாரும் பார்க்கவே முடியல. எங்களுக்கு வந்து திருவாரூர் தொகுதி, நாங்கள் வந்து டிஎம்கேக்கு தான் பண்ணுவோம். என்ன காரணம் சார்? காரணம்னு கேட்டால் எங்கள் ஊர் மண்ணில் பிறந்தவர். ஃபஸ்ட்டு ஒரு காரணம் அது. நெக்ஸ்ட்டு வந்து எங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அவங்க தான் பெஸ்ட்டு. திருவாரூர் சட்டமன்றம் என்னுடைய ஓட்டு ஏடிஎம்கேக்கு தான். நான் கிட்டத்தட்ட 44 வருஷமாக அந்த கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து ஏடிஎம்கேல தான் இருக்கேன். என்னுடைய ஓட்டு ஏடிஎம்கேக்கு தான். திருவாரூர் பொறுத்த வரைக்கும் திமுக தான் தொடர்ச்சி வந்திருக்காங்க. இல்லை, இந்த நட உடைச்சிடுவோம். திமுக உடைச்சி இந்த நட ஏடிஎம்கே தான் கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக இந்த நட ஆட்சியும் கட்டிலையும் எடப்பாடியார் தான் அமர போகிறாரு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி. எல்லாருக்குமே வந்து திமுக தான் சார் இந்த பகுதி வந்து. ஆனால் வந்து கொரடாச்சி இருந்தாங்க சார், பேரூராட்சி. எங்களுக்கு வந்து ஊராட்சி வந்து முஸ்லீம் ஊராட்சி சார். நாங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக நாங்கள் வந்து திமுகவில் தான் சார் இருக்கோம். எல்லாமே எங்களுக்கு திமுக தான் சார். என்ன காரணத்தினால சார் மறுபடியும் திமுகவுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க? எல்லாமே ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், எந்த இதாக இருந்தாலும் உடனே எங்கள் பக்கத்துக்காரவங்க வந்து
எம்எல்ஏ இருந்தாலும் சரி ஒரு மந்திரியாக இருந்தாலும் யார் இது இருந்தாலும் வந்து எங்களுக்கு உடனடியாக வந்து எதாக இருந்தாலும் செஞ்சு கொடுப்பாங்க சார். நான் வந்து ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவேன். என்ன காரணம்? அவங்க வந்து ஒரு பாரம்பரியமான கட்சி, நீண்ட நாளாக இருக்கிறாங்க. அதனால எனக்கு அம்மாவை ரொம்ப நாள் பிடிக்கும். அதனால ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவேன். திருவாரூர் பொறுத்த வரைக்கும் திமுக தான் தொடர்ச்சியாக வராங்க. எப்படி ஏடிஎம்கே வர முடியும் நம்புறீங்க? அப்படி கிடையாது. திருவாரூர் ஏடிஎம்கே கோட்டையாக இருந்தாலும் எங்களுக்கு என்னோட விருப்பத்தை நான் சொல்லிக்கிட்டேன். மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது தெரியாது. என்னோட விருப்பம் ஏடிஎம்கே ஓட்டு போடுவேன். அதே தான். நாங்கள் திமுகவை செலுத்தினோம். பூண்டி கலைவாணனுக்கு என்ன காரணம் சார்? அதனால் மக்களுக்கு நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் வந்துச்சு, அதுக்கு நல்லா டாக்டர் போட்டிருக்காங்க. இப்போ சாலை வசதி, ஒரு திடீர்னு ஓடியாந்து பார்க்குறாங்க, ஒரு வடிகால் வசதி. நாங்கள் அடுத்து டிவிக்கே தான் போடுறது மாதிரி இருக்கிறோம். என்ன காரணம்ண்ணே? எங்களுக்கு 4 வருஷமாக ஒன்றும் செய்யலை, 5 வருஷமாக ஆக போகுது. டிஎம்கே வீடு தான் நாங்கள் போன வருஷம் ஓட்டு போட்டோம். இன்ன வரைக்கும் ஒன்றும் நிவாரணத்துக்கான ஒன்றும் கொடுக்கல. அது பயிர் காப்பீடு திட்டமும் ஒன்றும் வழங்கலை. அதனால் இந்த வருஷம் புதுசாக எதிர்பார்க்குறோம் நாங்கள்.